ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு நார்மல் ப்ளவுஸோட கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் வந்து சில விஷயங்கள் வந்து இதை மாதிரி நீங்கள் பார்த்து கவனமாக செய்யுங்க ஃபினிஷிங் வரத்துக்கு. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி எட்ஜி தையல் நீங்கள் போடுறது மாதிரி இருந்தால் எந்த அளவுக்கு எட்ஜில் போட்டிருக்கேன்னு பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். இது எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் தைக்க வராது. வேஸ்ட்டு கிளாத்தில் இதை மாதிரி தையல் நேராக வரத்துக்கும் ஒரே அளவில் போடுறதுக்கும் நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தைக்கிற ப்ளவுஸும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ எட்ஜி தையல்லாம் எந்த அளவுக்கு ஓரத்தில் வந்திருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இப்போ ஒரு நெக்கு ஃபினிஷிங் பண்ணுறோம், டபுள் தையல் போடுறீங்க அப்படின்னா அந்த தையல் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப என்ன அளவில் ஆரம்பிக்கிறீங்களோ முடிக்கிற வரைக்கும் அதே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் தையல் போடும்போது உங்களுக்கு வெளிப்பக்கம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக பார்த்து செய்யும்போது கஸ்டமர்கிட்ட கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும். இப்போ இந்த ப்ளவுஸை எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தரலாம். நெக்கை தவிர பாக்கி எல்லா ஃபினிஷிங்கும் நான் காட்டியிருக்கேன். ஏன்னா சைடு அப் அண்ட் டவுன் தான் உங்களுக்கு அதிகம் மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்கு வர்றதுங்கிறனால அது வரைக்கும் நான் வந்து இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நான் வந்து வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். எண்டு ஸ்க்ரீனில் வேணால் வீடியோ கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு. இப்போ இந்த பெல்ட்டு கிளாத் வந்து நான் 2 கிளாத் மட்டும் கொடுக்குறேன். அதாவது பெல்ட்டோட ஃப்ரண்ட்டில் முடிச்சிருக்கோம், அடுத்ததும் ஃப்ரண்ட்டில் தான் ஆரம்பிக்கணும். அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி நான் கிளாத்தை வந்து கீழே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு தையல் போட்டுக்கிறேன். தையல் வந்து எப்போதும் சொல்கிற மாதிரி தான் இந்த நேராக போடுங்க. இந்த மார்ஜின் வந்து 2 பக்கமும் அடையாளமாக இருக்கும், அதனால் தையல் வந்து எனக்கு நேராக போடுறதுக்கு அது ஈஸியாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்து சைடு பார்த்திங்கன்னா தெரியும், அது வந்து பேக் சைடு நமக்கு அதாவது பெல்ட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்து கட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல வர்றதுனால அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதனால் அந்த கேப் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ பெல்ட் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கரெக்டான அளவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 பெல்ட்டையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வந்து பெல்ட்டு கிளாத் வந்து ஃபினிஷிங் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பேக் பீஸ் தைக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா கிளாத்தை மடிக்கணும். இப்போ நம்ம வந்து கட்டிங் அப்போ மார்ஜின் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மார்ஜின் வந்து நமக்கு உள்பக்கம் போயிடுற மாதிரி ப்ளவுஸ் வந்து தையல் போடணும். அப்போ தான் வெளிப்பக்கம் அது வந்து தெரியாமல் இருக்கும். வெளிப்பக்கம் தெரிஞ்சிச்சின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கும்போது அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது. ஏன்னா துவைச்சதுக்கப்புறம் போயிடும். இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமருக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கும்போது அவங்க வாங்குறப்ப அந்த மார்ஜின்லாம் நம்ம வெளியில் தெரியாத மாதிரி தைச்சி கொடுத்தா தான் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, மடித்து தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு 1/4 இன்ச்சோட கொஞ்சம் அதிகமாக மடித்து தைச்சிட்டு 2வது மடிப்பில் சென்டரில் ஓட்டு தையல் போடணும். ஸ்லீவ் வந்து பேக் சைடு ஆரம்பித்து ஃப்ரண்ட்டில் முடிச்சிருக்கோம் இல்லையா, அடுத்தது ஆரம்பிக்கும் போது நம்ம எந்த பகுதி முடிக்கிறோமோ அதே பகுதி தான் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு மடித்து தைக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு இந்த சோத்துக்கை பீச்சக்கை வந்து நமக்கு மாறாமல் இருக்கும். சென்டரில் போடுற தையல் எப்போவும் ஓட்டு தையலாக போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரிச்சிட்டோம்னா நமக்கு அது வெளியில் தெரியாது. ஒரு வேளை நீங்கள் தையல் போடாமல் ஹெம்மிங் பண்ண முடியும்னா தையல் போட தேவையில்ல. எனக்கு எப்போவும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா படிமானமாக இருக்கனால ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால சென்டரில் நான் வந்து ஓட்டு தையல் போட்டுக்கிறேன். 2 ஸ்லீவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் போர்ஷனு. ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து இந்த டாட்டில் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்படியே விரலால் வந்து அழுத்திட்டு அப்படியே இன்னொரு சைடு பார்க்கும்போது நமக்கு அதோட அச்சு தெரியும். 2 கிளாத்லேயும் நம்ம வந்து ஒரே அளவில் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டாட் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாட்டும் முடிக்கும்போது ஒன்று லாக் தையல் போடுங்க, அப்படி இல்லைன்னா இது மாதிரி 2 தையல் போடுங்க. அந்த மொனப்பகுதியை வந்து நம்ம சுருக்கிடக்கூடாது. அதே மாதிரி இந்த டாட் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து கிராஸாக முடிக்கிறோம். நான் அடுத்தடுத்த டாட்லாம் வந்து லாக் தையல் போடுறேன். லாக் தையல் போடும்போது சுருக்கம் இல்லாமல் போட்டோம்னாலே நமக்கு வெளிப்பக்கம் டாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆம்கோல் கிட்ட வர டாட்டில் மட்டும் எப்போதும் நம்ம 2 தையல் போட்டுக்கணும். இதே மாதிரி 2 பக்கத்துக்குமே நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒருவேளை லாக் தையல் போடும்போது துணி சுருக்குது அப்படின்னா நீங்கள் திருப்பி 2 தையல் போடுற மாதிரி எல்லா டாட்டுக்குமே 2 தையல் போட்டுங்க. இந்த 3வது டாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கும் போது அப்ராக்சிமேட்டாக பண்ணியிருப்பேன். ஆனால் நமக்கு தைக்கும் போது கரெக்டான அளவில் அது இருக்குங்கனால அதே அளவில் வந்து நான் டாட் பிடிச்சிடுறேன். இப்போ அடுத்ததாக பெல்ட்டோட இந்த ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டாக எடுத்து வச்சுங்க. இந்த பிசுறு தெரிகிற மாதிரி உள்ள பாகம் வந்து பேக் சைடு கட் பண்ணணும்ல, அதை கரெக்டாக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி 2 பக்கமும் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து அந்த கார்னரில் இந்த அளவுக்கு கிளாத் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துங்க பெல்ட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே
ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸில் கெட்ட பக்கம் மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போடுறோம். இந்த தையலை வந்து நான் கீழ்ப்பக்கம் படிமானமாக போடாமல் அப்படியே 2 தையல் போட்டு இந்த ப்ளவுஸ்க்கு ஃபினிஷிங் பண்ணுறோம். இப்போ கிராஸ் கட்டிங்க்கு இதை மாதிரி தைக்கும்போது நமக்கு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ இன்னொரு பெல்ட்டு ஜாயின் பண்ணும்போது ப்ளவுஸோட நல்ல பக்கம் மேலே இருக்குது, அதுக்கு மேலே பெல்ட்டோட கெட்ட பக்கம் மேலே இருக்குது. இந்த மாதிரி வசத்தில் நம்ம வந்து மாற்றி மாற்றி தைக்கணும். இது கைவசம் வந்து நமக்கு இப்படி தான் வரும். இந்த மாதிரி பொசிஷனில் தைக்கும்போது உங்களுக்கு வந்து வலது பக்கம் இடது பக்கம் வந்து மாறாமல் வரும். ஓகேவா? இப்போ வந்து ஹூப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன் அந்த உயரம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் ஒரு கிளாத் வந்து 2.5 இன்ச்சு, இன்னொரு கிளாத் வந்து 3.25 இன்ச்சு இருக்கிற மாதிரி அகலத்தில் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த 3.25 இன்ச்சு கிளாத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கிறோம் 2 கிளாத்தையும். இப்போ கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ வந்து ஐப்பட்டியோட அகலம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மடித்து பாருங்கள். இப்போ 1 இன்ச் அளவுக்கு நான் கிளாத்தை ஃபஸ்ட்டு மடிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கிற தையல் தெரியாத அளவுக்கு அந்த கிளாத்தை வச்சுட்டு மேலே வந்து தையல் போடுறோம். ஒரு பாதி தூரம் தச்சு நிப்பாட்டிக்கிட்டு கீழே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நேராக மடிச்சுட்டு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். இப்போ இது மாதிரி நம்ம தையல் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஐப்பட்டிலாம் தைக்கிறதுக்கு. இது வந்து நான் வந்து வந்து ஊசியால் கட்டணும், நூலால் கட்டணும் அப்படிங்கிறனால ப்ளைனாக அப்படியே தைச்சி எடுத்துக்கிட்டேன். சென்டரில் எப்போதும் போல் 1 ஃபுட்டு கேப் போட்டு ஒரு தையல் போட்டுக்கிட்டோம். இப்போ அந்த 2.5 இன்ச்சு கிளாத்தை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது அந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம் 1/2 இன்ச்சில். அப்புறம் அந்த ஜாயிண்ட் அப்படியே சோத்துக்கை பக்கமாக திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுட்டு 2 மடிப்பு மடிக்கிறோம். ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு, அப்புறம் மீதி இருக்கிற கிளாத்தை இது மாதிரி 2ஆக மடித்து ரொம்ப ஓரத்தில் தையல் போடாமல் நான் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி மடித்து தையல் போட்டுங்க. அந்த பெல்ட்டோட ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கமாக திரும்பி இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் கேப் விட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிப்பக்கம் ரொம்ப நீட்டாக இருக்கும், எங்கேயுமே சுருக்கமாக இருக்காது. இப்போ தைச்சதுக்கப்புறம் ஒரு தடவை நான் வந்து ஹூப்பட்டி ஐப்பட்டி உயரம் கரெக்டாக இருக்கா ரெண்டும் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு சைடு ஜாயிண்ட் வந்து இப்போவே நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கான்னு ஒரு தடவை நான் காமிச்சிருக்கேன். ரொம்ப கரெக்டான அளவில் தைச்சிருக்கோம் நம்ம. இப்போ வந்து ஷோல்டர் வந்து எப்போதும் போல் அந்த பேக் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஃப்ரண்ட் பீஸ் வந்து ராங் சைடு மேலே இருக்கணும். இந்த மாதிரி வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ பெல்ட் கிளாத்தில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெளியில் பேக் பீஸுக்காக ஃப்ரண்ட் பீஸை வெளியில் தள்ளி வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கிறோம். இப்போ அப்படியே பேக் சைடு திருப்பி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸில் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் ஒதுங்கும். அதை வந்து நம்ம சரியான அளவில் நெக்கு ஜாயின் பண்ணுற இடம் ஷோல்டரோட ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு கிளாத் ஒதுங்கியிருக்கோ அதை வந்து பேக் சைடில் திருப்பி இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். 2 பக்கமுமே இதை மாதிரி சின்ன கரெக்ஷன் நீங்கள் பண்ணிக்கிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் அதே மாதிரி நான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்லீவ் வந்து ஷோல்டர்லேருந்தே நான் வந்து ஜாயின் பண்ணிட்டு வரேன். ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே ஸ்லீவோட கெட்ட பக்கம் மேலே இருக்குது. இந்த வசம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு தைக்கும் போதே அதை கரெக்டாக தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே மிஸ்டேக் வராது, பிரித்து தைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எப்போதும் போல் நம்ம 2 தையல் போடணும் இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அப்படியே ரொட்டேஷனில் இன்னொரு தையல் போட்டுக்கிட்டே வந்துட்டோம்னா நமக்கு 2 தையலுமே ஷோல்டரில் முடிவாகும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துலையாவது கிளாத் வந்து கொஞ்சம் கூடவோ குறைச்சியோ இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை இழுக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணி லூஸ் கொடுத்து தைச்சிக்கிட்டிங்கன்னா அதுவே கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். அது வந்து கொஞ்சம் தைக்க தான் உங்களுக்கு அந்த பழக்கத்தில் வரும், எந்த இடத்துல லூஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல கொஞ்சம் இழுத்து தைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ இதே மாதிரி 2 ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு சைடு பார்க்கும்போது நமக்கு எந்த அப் அண்ட் டவுனுமே இருக்காது. 2 ஸ்லீவுமே நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து கீழ்ப்பக்கம் இடுப்பு பக்கம் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் தள்ளி வச்சுருங்க ஃப்ரண்ட் பீஸை. இப்போ வந்து 7.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இடுப்போட சுற்றளவு அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ ஹூக் பட்டி பக்கம் நீங்கள் அளக்கும்போது ஹூக் பட்டியை சேர்த்து அளந்துக்கணும், ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு அளந்து எடுத்துக்கணும். இப்போ பெல்ட் ஜாயின் வந்து கீழ்ப்பக்கமாக ஜாயின் பண்ணியிருக்கோம் ஹூக் பட்டிக்கிட்ட. அதனால் இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது எந்த வசத்தில் அது கீழே திரும்பி இருக்கோ இல்லை மேலே திரும்பி இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிளாத்தை வந்து நீங்கள் தையல் போடும்போது சேம் ஒரே யூனிஃபார்மாக நமக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் நீட்டாக தெரியும்.
மாற்றி பெரட்டி கிரட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. இன்னொரு சைடும் நான் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்போதுமே ப்ளவுஸோட முன்பக்கம் வந்து நமக்கு தெரியிற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த கரெக்டான அளவில் நம்மளால் ஜாயின் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இதை மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம போட வேண்டிய தையல் எத்தனையோ அது நம்ம விருப்பம்தான். அதை மாதிரி போட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.